ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. எங்கே இருக்கோன்னா நம்ம காந்திபுரம் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. நான் ரொம்ப நாளாக நம்ம கம்யூனிட்டியில் கேட்டிருக்கேன், இப்படி கேஎஸ்ஆர்டிசி ட்ரை பண்ணலாமா அப்படி இப்படின்னு. நிறையா பேர் நிறையா சஜஷன் சொன்னீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேஎஸ்ஆர்டிசி ட்ரை பண்ணுறோம், பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு இன்னைக்கு புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய கேஎஸ்ஆர்டிசியோட ஃபாஸ்ட் பேசஞ்சர் கோயம்புத்தூர் டு காயங்குளம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வண்டி லான்ச் ஆகி ஒரு வாரம் தாங்க ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஃபாஸ்ட் பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணி என் கவர் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் காயங்குளம் போனதில்லை, பட் இந்த சர்வீஸில் ட்ரை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பலாமா? வாங்க. எஸ் மக்களே, இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய டாட்டாவில் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கோயம்புத்தூர் காலையில் காயங்குளத்தில் 4 மணிக்கு எடுத்திருப்பாங்க, இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. ஸோ இங்கே எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 2:45 எடுத்து காயங்குளம் பார்த்தீங்கன்னா 12:20 போகிற மாதிரி ஷெடியூலு. ஸோ ஒரு சூப்பரான அனாலிசிஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பஸ்ஸோட ஸ்பெஷல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பழைய வண்டி அந்த மாதிரி இருக்கும் போதே அவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாமே பார்க்கலாங்க. க்ரூ கிட்ட பெர்மிஷன் கேட்டாச்சு. ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம பயணத்தை சூப்பராக ஆரம்பிக்கலாங்க. மக்களே, உள்ள இன்டீரியர் பார்க்குறேன், வேற லெவலில் இருக்குங்க. உள்ள என்ட்ராமோ பார்த்துருப்பீங்க, இந்த பாட்டு ஓடிட்டு இருக்குங்க. மன்னவன் தேதி சொல்லி மல்லிகை பாடிக்கொண்டேன். வேற லெவலு. ஃபுல்லாமே வரும்போதே பார்த்துருந்தேன், தமிழ் சாங்காக ஓடிட்டு இருக்கு. அதுவும் 80s 90s அந்த மாதிரி வைப்பில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, டிவி இருக்குங்க கேஎஸ்ஆர்டிசியில். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட்டுங்க, டிவி இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஒரு விஷயம் முக்கியமாக சொல்ல வேண்டியதுங்க, கேஎஸ்ஆர்டிசி பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க. நேற்று ஆன்லைனில் தான் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ண உடனே மெயில் வருது, ஃபோனுக்கு மெசேஜ் வருது, எல்லாமே வருதுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டக்டரோட நம்பரு, பஸ் நம்பரு எல்லாமே பர்ஃபெக்டாக மெசேஜ் வந்துருச்சுங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குங்க. நம்ம டிஎன்எஸ்சிசியில் எஸ்சிடிசி பிரச்சனையே இல்லைங்க. நம்ம 3x2 புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, சில வாட்டி மெசேஜ் வராது, கண்டக்டர் நம்பர் வராது. இதெல்லாம் ஏன் மெயில் வர வேணாங்க. எங்களுக்கு கண்டக்டர் நம்பர், பஸ் நம்பர் கிடச்சதுன்னா போதுங்க. குறைன்னு சொல்லலைங்க, இதை கொஞ்சம் திருத்திக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம டிஎன்எஸ்சிசியில் புக் பண்ணும் போது பிடிஎஃபாக டவுன்லோடே பண்ண முடியாது, ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்க முடியாது. ஏன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம ஆனைகட்டி வழியாக மன்னார்காடு போய் தாமரശ്ശേരി போகுதுங்க. இதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களை பார்த்தேன், இருங்க அவங்கள காட்டுறேன். அவங்க நம்மளை பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம கூட அங்கே தான் உட்காந்துருக்கு. ஆக்சுவலி அவரும் ஒரு பஸ் ஃபேனு. ஸோ நம்மளோட பேசிட்டு அப்படியே கிளம்புறாரு. அவர் அகலி. ஆக்சுவலி மக்களே, வரக்கூடிய 2 பஸ் பார்த்திங்கன்னா வரல. அலப்புழா வண்டி ஒன்று வரல, சேர்த்தலை. அந்த 2மே சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகிரி. அந்த 2 பஸ்ஸும் வராதனால எல்லோரும் நம்ம வண்டியை கேட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த வண்டி ஃபாஸ்ட் பேசஞ்சர், அது சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகிரி. ஸோ அது லிமிட்டட் ஸ்டாப்பிங், ஸ்டாப்பேஜஸ் எல்லாம் இருக்கும்.
ஸோ பாப்பா அந்த வண்டி 2 வண்டி சமட்டிலேன்னு நமக்கு டிரைவர்னா கண்டக்டர் சொல்லியிருந்தாங்க. அந்த வண்டி வரலைன்னா நம்ம வண்டி தான் கிளம்பணும். நம்ம வண்டிக்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஒரு ட்ரிவாண்டம் வண்டி பார்த்துருப்போங்க. அது வந்து 3 மணிக்கு கிளம்பும். 3 மணிக்கு கிளம்பி எப்போ ட்ரிவாண்டம் போய் சேர்றதுன்னு தெரியல. ஆனால் அது 3 மணிக்கு கிளம்புதுங்க. அதுக்கு முன்னாடி 1 மணிக்கு ஒரு ட்ரிவாண்டம் வண்டி இருக்குது. அதை விட்டுட்டோம்னா அதுக்கு முன்னாடி 9:30க்கு நான் அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன். ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ் மக்களே, டாடா மோட்டார் லிமிடெட் 2025 மேனுஃபேக்சரிங் பண்ண பஸ்ஸுங்க இது. ஆட்டோமொபைல் கார்பரேஷன் ஆஃப் கோவா லிமிடெட். கோவாவில் மேனுஃபேக்சர் பண்ணி கேரளா வந்திருக்குங்க. இப்போ ஒரு ஃப்ரேம் வரும் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். எஸ், மார்த்தாண்டம். இங்கே கேஎஸ்ஆர்டிசி, அங்கே எஸ்இடிசி. மார்த்தாண்டம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரேமு. எஸ், அப்படியே ஷார்ப்பாக நம்ம கிளம்பிடலாங்க. 50க்கு எடுக்கிறாங்க. எஸ், போர்டு மாற்றணுங்க. அதுக்காக தான் சொன்ன கண்டக்டர் நான் அப்ளைவே கோயம்புத்தூர். ஆக்சுவலி மக்களே, வண்டி புதுசுங்கிறனால அவங்களுக்கு வந்து அந்த போர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு தெரியல. ஸோ அதனால் ஷிஃப்ட் வண்டி டிரைவர்னா வந்திருக்காரு. நம்ம கேஎஸ்ஆர்டிசி ட்ரிவாண்டம் வண்டிங்க. 3 மணிக்கு அந்த வண்டி கிளம்புறது. பார்ப்போம், காயங்குளம் பார்க்க மாட்டோமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பாலால் நிற்கிது. இந்த போர்டு மாறிடுச்சுங்க காயங்குளம்ன்ட்டு. ஃப்ரண்ட் போர்டு மாற மாட்டேங்குது. அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். பிகாஸ் போர்டு சேஞ்சஸ் இல்லாமல் போச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுங்க. ஸோ அதனால் போர்டு மாற்றிட்டு தான் வண்டி கிளம்புங்க. எஸ், ஃபைனலி காயங்குளம் வந்துருச்சுங்க. ஹைட்ல ஹப்பு சூப்பராக போட்டாச்சு. அப்படியே கிளம்பலாம். வண்டி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் லேட்டு தான். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. நம்ம டிரைவர் தான் மாற்றி விட்டார். ரொம்ப நன்றி. சட்டப்பலாம். எஸ், கோயம்புத்தூரில் கரெக்டாக 3:05 கிளம்புறோம். எத்தனை மணிக்கு நம்ம காயங்குளம் ரீச் ஆகிறான்னு பார்ப்போங்க. எஸ், புது டாட்டா சேசஸில் அப்படியே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ BS6 சரி 9600 வாழ்வோங்க. இப்போ நம்ம உக்கடம் போய் அப்புறம் தாங்க போவோம். எஸ், ஒரு 3 நாள் கோயம்புத்தூருக்கு டாட்டா சொல்லிடலாங்க. பேக் கேமராங்க. நம்ம சிட்டியோட க்ரௌடு டிராஃபிக் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாங்க. கிளம்பியாச்சு. எஸ் மக்களே, இந்த கோயம்புத்தூர் டு காயங்குளம் நமக்கு இது வரைக்கும் ட்ராவலே பண்ணதில்லை. நம்ம திருச்சூர் வரைக்கும் போயிருக்கோம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூட்டு ஃபுல்லாமே புதுசாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து உக்கடம் வழியாக போய் நம்ம வாளையார், பாலக்காடு, வடக்கஞ்சேரி, திருச்சூர், அப்புறம் எறணாகுளம், ஹரிப்பாடு அந்த வழியாக நம்ம காயங்குளம் ரீச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் எனக்கு தெரியல. அவ்வளோக்கா ரூட்லாமே புதுசு, எனக்கு வாயில் கூட வராது. ஸோ டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எத்தனை மணிக்கு நம்ம ரீச் ஆகிறோம் ஒவ்வொரு டெஸ்டினேஷன். பாலக்காடு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிருங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறான்னு பார்ப்பீங்க. வந்து 3:05க்கு எடுத்திருக்கோம். பாலக்காடு எப்போ ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. அடுத்த டெஸ்டினேஷன் உக்கடம் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாலக்காடு தான் நினைக்கிறேன். வாழையார் நிப்பாட்ட மாட்டாங்கன்னு தெரியல. நிப்பாட்டினா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஆக்சுவலி வண்டி கேஎஸ்ஆர்டிசி, ஆனால் பாட்டு ஓடுறது பார்த்தீங்கன்னா செந்தூர பூவே செந்தூர பூவே வேறு லெவலுங்க. அடுத்த ஸ்டேட் வண்டியில் நம்ம பாட்டு ஓடினாவே அது ஒரு தனி ஃபீல் தாங்க.
எஸ் மக்களே, இப்போ நமக்கு சான்ஸ் இருந்தா கோவை எக்ஸ்பிரஸ் வெளியே போறது பார்க்கலாம். ரெடி டு டிபார்ட், பட் வண்டி டிபார்ட் ஆலைங்க. எஸ், நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் வழியாக தான் போகிறாங்க. இங்கிருந்து தான் இப்போ நம்ம உக்கடம் போயிட்டு அப்புறம் பயணம் தான் ஆரம்பிப்போங்க. எஸ் மக்களே, வண்டி டவுன் ஹால்குள்ளே போகும்போது அந்த வழியாக போகும்போது நினச்சி பாருங்க, மக்கள்ஸ் எல்லாம் அவ்வளோ எப்படி வித்தியாசமாக பார்ப்பாங்க. இது வந்து ஒரு புது வண்டி வேறங்களா, லான்ச் பண்ணி கரெக்டாக ஒரு 3 நாளோ 4 நாள் தாங்க ஆச்சு. பல நாட்கள் இங்கே இருந்து பஸ் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க கேரளா. பட் இன்னைக்கு அதிலே ட்ராவல் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அது எல்லா வண்டியும் பாருங்க. மாசா போகிறோம் பார்த்தீங்களா எல்லா தேதியும். எஸ், நம்ம காந்திபுரத்துலேருந்து உக்கடை வர்றதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மட்டும் வண்டி மேலே ஏறிச்சுன்னா வேற லெவலில் இருக்குங்க. ஆனால் மேலே ஏறாது. வண்டி பஸ் ஸ்டாண்ட்குள்ளே கூட போகலைங்க. எஸ், கரெக்டாக நம்ம திருச்சூருக்கு 110 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கிருந்து. இங்கிருந்து நம்ம லெஃப்டில் போனால் பொள்ளாச்சி, பழனி, மதுரை, திருநெல்வேலி எல்லாமே ரீச் பண்ணலாம். அதுவே ரைட்டில் போனோம்னா பாலக்காடு, திருச்சூர், கொச்சின், ட்ரிவாண்டம் எல்லா பக்கமும் போகலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த வழியாக போக போகிறோம், அதுவும் ஈவினிங் டைம். அண்ட் இனிமேல் நம்ம கேரளாலேருந்து ஊட்டி போனால் நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே சிட்டிக்குள்ளே வராமே ஒரு ரோடு போட்டுருக்காங்க. அது பைபாஸ். அது வந்து ஆல்மோஸ்ட் 75% முடிஞ்சுங்க. ஸோ அந்த ரோடு இங்கே தான் கட் ஆகும். நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். பயங்கர ஒர்க் போயிட்டுருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே வராமல் காரமடை தாண்டி இந்த டீச்சர்ஸ் காலனி இருக்கலங்க, அங்கே ஜாயின் ஆகும் இந்த ரோடு. ஹெவி ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. பிகாஸ் சீக்கிரமாக முடிக்கணும். பிகாஸ் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வேறு வருதுங்களா. ஸோ அதனாலே கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா விஷயமே. இப்போ அந்த பாலத்தில் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகிறனால ரூட்டை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்படி பண்ணி நம்ம டேரெக்டாக நம்ம பைபாஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாங்க. அந்த சின்ன ரயில்வே ட்ராக்கில் ஒரு பஸ்ஸு போச்சுன்னா இன்னொரு பஸ்ஸு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ரூட்டை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. நம்ம என்ன தான் இந்த லைனில் வர்றதுனால சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் பேப்பரில் நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேனா. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணுறது தாங்க எல்லாமே. எஸ் மக்களே, இப்போ நம்ம ரைட்டில் போய் லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம பொள்ளாச்சி ரோடு ஜாயின் பண்ணலாங்க. மதுக்கரை மார்க்கெட் வழியாக போய் பொள்ளாச்சி ரோடு ஜாயின் பண்ணலாம். நம்ம ஒன்று பைபாஸ் ஜாயின் ஆகிருந்தாங்க, அப்புறம் கண்டினியூ பண்ணலாம்.
மக்களே ரியலி இது ஒரு டிஎன்எஸ்டிசியில் கேஎஸ்ஆர்டிசி அதர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம தமிழ் சாங் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஓ சங்கீத மேகம் பேசிடும் நேரம். எஸ், நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டியாச்சு. நீ கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோங்க. எஸ்பி என்டர் கேரளாங்க. இங்கே செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க போல் இருக்கு மக்களே. எஸ் மக்களே, வெல்கம் டு கேரளா. வாளையார் செக் போஸ்ட்டில் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் வண்டி விட்றாங்க. நம்ம அப்படியே டக்குன்னு ஒரு இன்ட்ரோ பேசியாச்சு. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. எஸ், கரெக்டாக 4 மணிக்கு வாளையார் வந்திருக்கோங்க. எஸ் மக்களே, ட்ரிவாண்டமுக்கு பார்த்தீங்கன்னா 373 கிலோமீட்டருங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து காயம்குளத்துக்கு பார்த்தீங்கன்னா 294 கிலோமீட்ரு. ஆல்மோஸ்ட் ஒரு 9 hours ஆகும். அப்போ எப்போ ரீச் ஆகிறாங்க. இங்கே வந்து ஸ்பீட் லிமிட்லாம் இருக்குங்க. 70க்கு மேலே சில டைம் சில ஏரியாவில் போகக்கூடாது, சில பிளேஸில் 60க்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வெச்சி எஸ், நம்ம ட்ராவலில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு டோல் பிளாஸாங்க வாளையார் டு வடக்கஞ்சேரி எக்ஸ்பிரஸ் ப்ரைவேட் லிமிடெட். மக்களே, வண்டி 80 ஸ்பீட் லாக்கெலாம் இல்லைங்க, பறக்குதுங்க 80க்கு மேலே. பா, இங்கேருந்து நல்லாவே தெரியுதுங்க, பயங்கரமாக போகுதுங்க. வண்டிக்கு 80 லாக்கெலாம் இல்லைங்க. எஸ், நம்ம வெஸ்டர்ன் வாரியருங்க. யாரும் தெரில போனது. இப்போ இங்கேருந்து நம்ம லெஃப்டில் இறங்கினோம்னா பொள்ளாச்சி போகலாங்க. இப்படி கீழே போனால் நம்ம பொள்ளாச்சி போகலாங்க. கீழே போய் மறுபடியும் லெஃப்டில் டுவர்ட்ஸ் போனோம்னா பொள்ளாச்சி போகலாம். எஸ் மக்களே, கோழிக்கோடுக்கு கரெக்டாக 141 கிலோமீட்டருங்க. மேலே யாரோ சிங்கமாக பறந்துட்டு வர்றாரு, யாரும் தெரியலையே. பாலக்காடு கோயம்புத்தூர் எவ்வளோ ஸ்பீடாக வராங்க. இப்போ நம்ம வந்து பாலக்காடுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். டைம் கரெக்டாக 4:30 ஆக போகுதுங்க. எஸ் மக்களே, இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் ஷோர்னூர், ரைட்டில் போனோம்னா கோழிக்கோடு போகலாங்க. எஸ் மக்களே, பாலக்காடு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 35 நிமிஷத்தில் வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா மக்களே, நம்ம பாலக்காடுலேருந்து கன்னியாகுமரி போகிறதுன்னு நினைக்கிறேன். மின்னல் சர்வீஸு. ஏன் பாலக்காடு ட்ரிவாண்டம்னு போட்டிருக்காங்கன்னு தெரிலிங்க. ஒருவேளை இது தனி சர்வீஸு, பாலக்காடு கன்னியாகுமரி தனி சர்வீஸுன்னு நினைக்கிறேங்க. ஐ டோன்ட் நோ, ஜஸ்ட் கமெண்ட், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பாலக்காட்லேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு திரிஷூர் தான், நடுவில் வடக்கஞ்சேரி மட்டும் நிற்பாங்க.
எஸ் மக்களே, செகண்ட் டோல்கேட் திருச்சூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க. உண்மையாலுமே கேரளாக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அவ்வளோ அழகு இருக்குங்க. பாருங்க, இந்த திருச்சூர் பக்கம் வந்தாச்சு. அந்த டனலை கிராஸ் பண்ண உடனே அவ்வளோ சூப்பரா இருக்கும். டனல் வந்துருச்சு பாருங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த டனல் பேர் மறந்துகிட்டே இருக்குங்க. நீங்க யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க, நான் இனிமேல் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். எஸ் மக்களே, திருச்சூர் பார்த்தீங்கன்னா 6:35 வந்திருக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட் போல. எஸ் மக்களே, திருச்சூர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி நேரம் 30 நிமிஷத்துல வந்தாச்சு. கோயம்புத்தூர்ல 3:05 எடுத்திருப்பாங்க. ஷார்ப்பா இங்க 6:35 வந்துட்டங்க. கிட்டத்தட்ட ஒரு 115 கிலோமீட்டர் 3.5 மணி நேரம்னா ஓகே தாங்க. அது கேரளாவோட டிராஃபிக் பார்த்துருப்பீங்க. நம்ம எங்க பாலக்காடுலேருந்தே டிராஃபிக் தான். அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கறனால பயங்கர டிராஃபிக்குங்க. ஸோ வண்டி டீசல் போட்டு அப்புறம் வருவாங்க. அதுக்கு நம்ம டீ காஃபி அடிச்சிடலாங்க. நான் மதியானம் சாப்பிடவே இல்லைங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போது. ஸோ ஒரு டீயும் பழம்பொரி சாப்பிட்டு அப்படியே பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்களா யார் இருக்காங்கன்ட்டு? எஸ், நம்ம திருச்சூர் பழனிங்க. செம சப்போர்ட் கொடுத்தீங்க இந்த வீடியோவுக்கு. ஆக்சுவலி திருச்சூர்லேயே முக்காசி பேர் இறங்கிட்டாங்க. உனி வந்து அங்கே செட்டு போட்டால் தாங்க கொஞ்சம் க்ரௌட் ஏறுவாங்க. ஓகேண்ணா, பாய்ண்ணா. இல்லை போகும், அது நிப்பாட்டுவாங்க. ஷார்ப் 7 o'clock எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஆலுவா இருக்குங்க, சாலக்குடி. அந்த வழியாக தாங்க நம்ம போக போகிறோம். சாலக்குடி போயிட்டு எர்ணாகுளம் போவோம். எர்ணாகுளம் வயிற்றுலாம் மட்டும்தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் அலப்புழா, அதுக்கப்புறம் சேர்த்தலா, அலப்புழா, ஹரிப்பாடு, அந்த வழியாக காயங்குளம் போவோங்க. எஸ் மக்களே, இப்போ நம்ம ரைட்டில் கட் ஆயிடுவோம். லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகலாங்க.
இப்போ ஏறி இருக்கிற கூட்டம் ஃபுல்லாமே அலுவா வரைக்கும் தாங்க வருவாங்க. அலுவா, சாலக்குடி. அலப்பி வந்து போகிறது கொஞ்சம் ரேர் தாங்க. அலப்பி வந்து 11 o'clock சொல்லியிருக்காங்க ஷெடியூலு. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்ட்டு. மக்களே, நம்ம திருச்சூர்லேருந்து காயங்குளத்துக்கு 281 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸில். நம்ம கோயம்புத்தூர் டு காயங்குளம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சும்மா கெஸ் பண்ணுங்கள். நான் வயிற்றில் போய் உங்களுக்கு ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேங்க. மக்களே, இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு 182 கிலோமீட்டர் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சாலக்குடி தாங்க, ஒரு 30 கிலோமீட்டருக்கு. சாலக்குடி, அங்கமாலி, அப்புறம் வயிற்றுலா தான் நினைக்கிறேன். அலுவா போய் வயிற்றுலா போவோங்க. ஐ திங்க் ஸோ வயிற்றுலால தான் சாப்பிட்றதுக்கு டின்னர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கேட்கல, நம்ம கண்டக்டர் டிக்கெட் போட போயிருக்காரு. ஸோ மட்டும் கேட்டு சொல்கிறேங்க. எஸ், மறுபடியும் நம்ம சர்வீஸ் ரோடில் ஜாயின் பண்ணியாச்சுங்க. சரி, சர்வீஸ் ரோட்லேருந்து பைபாஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். சர்வீஸ் ரோடும் பைபாஸும் ஒன்றான்னு மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. சர்வீஸ் ரோடுனால் நம்ம ஊர்லேருந்து வரைய ஜாயின் பண்ணுறது தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது ஒரு ரொம்ப நாளாகவே ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஸோ மறக்காமல் சொல்லுங்கள், சர்வீஸ் ரோடுனா பைபாஸாக இல்லை ஊருக்குள்ளேருந்து வரதான்ட்டு. எஸ், நம்ம ட்ராவலில் வரக்கூடிய 3rd டோல்கேட்டுங்க. அதான் சொல்லியிருந்தேன்லங்க, திருச்சூரில் இப்போ நம்ம கேரளா ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரோட் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா பக்கமும் நின்று தான் போவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. எஸ் மக்களே, 7:40க்கு கூட்டங்காரா வந்திருக்குங்க. கூட்டங்காரா எஸ் மக்களே, கொச்சினுக்கு இன்னும் 48 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கேருந்து நம்ம அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து வெறும் 30 கிலோமீட்டருங்க. அண்ட் இந்த சாலக்குடியிலேருந்து நம்ம வால்பாறை போகிற வழி வந்து ஒரு சூப்பரான ரூட்டுங்க, சீனிக்கான ரூட்டு. ஒரு நாள் கவர் பண்ணுவாங்க. ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் அவங்க ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மன்னார்காடு வண்டி இருக்கிறாங்க, சாலக்குடி டு மன்னார்காடு தான் ஆப்ரேட் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ அந்த சர்வீஸை கட் பண்ணி வால்பாறை டு மன்னார்காடு கவர் பண்ணிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதெல்லாம் கவர் பண்ணாங்க. ஷார்ப்பாக 7:55க்கு சாலக்குடி வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அங்கமாலி தாங்க. அங்கமாலி போயிட்டு அலுவா போவோங்க. அலுவா, எர்ணாகுளம்.
பார்ப்போம் எர்ணாகுளம் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போங்க. நைட் டின்னருக்கு அங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி கிளம்பிச்சுங்க, அதுக்கு வந்து எர்ணாகுளம் தான் 20 மினிட்ஸ் பிரேக் போட்டிருக்காங்க. பட் நம்ம வண்டிக்கு வந்து பிரேக் எதுவுமே மென்ஷன் பண்ணல, பட் எங்கேயாச்சும் நிப்பாட்டுவாங்க. அந்த வண்டி எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி, நம்ம வந்து ஃபாஸ்ட் பேசஞ்சர்னால அது எதுவும் மென்ஷன் பண்ணல. பைபாஸில் ஆனால் நம்ம சேட்டா வந்து பறக்கிறாருங்க. என்ன தான் அவ்வளோ ஒர்க்ஸ் இருந்தாலும் சேட்டா டிரைவிங் மாஸ், கொலை மாஸ். அங்கமாலி பக்கம் வந்தாச்சுங்க. மக்களே, அங்கமாலி தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு அலுவா தாங்க. அப்போ அலுவாக்கப்புறம் எர்ணாகுளம். எனக்கு வேறு பசி வயிற்ற கிள்ளுது. நான் அவர்கிட்ட தான் கேட்கணுங்க, இங்கே போயிட்டு எல்லாம் டின்னருக்கு நிப்பாட்டுவாங்கன்ட்டு. நிறையா நம்ம தமிழ்நாடு ஆப்ரேட்டர் ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் பார்க்குறேன். எம்ஆர்எம்மு, அப்புறம் யாஷ் நிறையா பார்த்தேங்க, யாஷ் ட்ராவல்ஸு, அது மாதிரி நிறையா ட்ராவல்ஸ் பார்த்தேன். அப்புறம் எஸ்சிடிசி கூட வரும்போது பார்த்துருந்தோம் நம்ம. மக்கள், இங்கேருந்து கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸுங்க. ட்ரிவாண்டமுக்கு 239, அலப்பிக்கு 79 கிலோமீட்டர்ஸுங்க. கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க, இங்கே தான். மக்களே, 8:45 ஆச்சு. 8:45 ஆக போகுது. அலுவா பைபாஸ் தாண்டியாச்சுங்க. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கரெக்டாக 8:40 போயிடுவாங்க. பார்க்கலாம். வண்டி கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போதெல்லாம் பைபாஸ்லேருந்து பேசஞ்சரை ஏற்றிக்கிறாங்க. செம கூட்டமாக இருக்குங்க. மக்களே, நான் நம்ம கண்டக்டர் நாட்டை கேட்டிருந்தேன் எப்படி நான் பிரேக்கெல்லாம் எப்படின்னு கேட்டதுக்கு, ஒயிட்டில் ஹப்பில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நிற்பாங்களாமா. ஸோ நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாங்க. இங்கேருந்து ஒரு 1 hour தான் ஆகும். சொன்ன மாதிரியே 8:40க்கு ஆலுவா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. மக்களே, இங்கே வந்து பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டு ஏற்றிட்டு கிளம்பியாச்சுங்க. ஹால்ட்டெல்லாம் இல்லைங்க. உன்னை ஸ்ட்ரெயிட்டாக வயிற்றுலாம் தான் நினைக்கிறேன். மக்களே, இங்கே அலுவாலேருந்தே நமக்கு மெட்ரோ ஸ்டார்ட் ஆயிரும் போல் இருக்குங்க. இது வரைக்கும் நான் கொச்சின் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணதில்லை. பெங்களூரில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், சென்னையிலும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதை தவிர கொச்சின் மெட்ரோவில் பண்ணதில்லைங்க. இந்த காட்டநாடா போர்டு படுறீங்களா, இந்த ரைட் சைடு அந்த காட்டநாடா வழியாக போனோம்னா நம்ம இங்கே போகலாங்க, ஒண்டர்லா. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னா, நம்ம ஐவி போயிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒண்டர்லா முடிச்சுட்டு நம்ம காக்கநாடில் தான், காக்கநாடுன்னு நினைக்கிறேங்க, அது சரியாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் வரல. காக்கநாட்டில் தான் நைட்டு ஸ்டே பண்ணி ஒரு செம வைபாக இருந்துச்சு. ஆனால் ஒண்டர்லா சூப்பராக இருக்குங்க.
எஸ் மக்களே 9 o'clock ஷார்ப்பாக நம்ம வயிட்டில் ரீச் பண்ண போகிறோங்க. லூலு மால் வந்தாச்சு. ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா வயிட்டில் தாங்க. லூலு மால்லாம் பார்த்தவே நமக்கு காலேஜ் மெமரிஸ் தாங்க. நம்ம லூலுவில் பண்ணாத சேட்டையே இல்லை. அந்த வீடியோலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த 4 நாள் ஐவிங்க. வாகமான், அப்புறம் ஆலப்புழா, எர்ணாகுளம், கொச்சின், லாஸ்ட் வந்து எர்ணாகுளம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. காலேஜ் ஐவி தாங்க. ஷார்ப் 9:10 வந்திருக்கோங்க. எஸ் மக்களே, கரெக்டாக 6 hours 5 minutes நம்ம எர்ணாகுளம் வயிட்டில் ஹப் வந்தாச்சுங்க. எர்ணாகுளம் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்ம வண்டி போவோமான்னு தெரில. ஸோ நம்ம இங்கே தான் டின்னர் சாப்பிட போகிறோம். இது வரைக்குமே பயணம் சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6 மணி நேரங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 270 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் முக்கால்வாசி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் கால்வாசி தாங்க. ஆல்மோஸ்ட் அரௌண்டு ஆலப்புழாவுக்கு ஒரு 69 kilometers, அங்கேருந்து ஒரு 30 kilometers, ஒரு 100 to 115 kilometers தாங்க இருக்கும். ஸோ தொடர்ந்து பயணம் பண்ணலாங்க. 12:20 தான் போகும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 110 kilometer இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து காயங்குளம் வரைக்கும் 334 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 10 ரூபா வந்து ரிசர்வேஷன் சார்ஜுங்க. நான் அப்படியே லெஃப்ட்டில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க டக்குன்னு சாப்பிட்டு வருவோம். பசிக்குது அப்படியே இருந்து சொல்லிட்டு இருந்தேன். மக்களே எங்கேயும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எங்கே போய் சாப்பிட போகிறேன்னு தெரில. பார்க்கலாங்க. இங்கேயும் போய் எடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த BS3 இதே லைனில் ஓடிட்டுருக்கு, காயங்குளம் பிரான்ச். அந்த வண்டி சூப்பராக ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க. நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அதை தான் ட்ரை பண்ண முடியல. ஸோ புது வண்டியாக நம்ம இதை ட்ரை பண்ணியாச்சுங்க. முக்காசி ஜேர்னி முடிய போகுது. நெக்ஸ்ட் எங்கே நிப்பாட்டுவாங்கன்னு தெரிலைங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேஜராக ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு சேர்த்தலா வரும். சேர்த்தலாக்கு அப்புறம் ஆலப்புழாக்கு அப்புறம் ஹரிப்பாடுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக காயங்குளம் தாங்க. ஆக்சுவலி மக்களே லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஏதோ 6 போயிட்டுருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. பட் மார்னிங் டைம் வந்துடலாம். எஸ், நம்ம ட்ராவலில் வரக்கூடிய 4th டோல் பிளாஸாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ஆனால் இது கடலாக ஆறான்னு தெரில. பயங்கரமாக இருக்குங்க. கடல் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் நினைக்கிறேங்க. இதெல்லாம் மார்னிங் டைம் இன்னொரு டைம் கவர் பண்ணுங்க. மோஸ்ட்லி இந்த பெரிய மேஜரான ஹைவேல தாங்க வேலையை வச்சுட்ருக்காங்க. ஸோ அதனாலே ரோடெலாம் பயங்கர பிளாக்காக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். என் மோனோ போடவே 2 வாட்டி டொப்புன்னு கீழே விழுந்துருச்சுங்க. ஒரு வேளை இந்த ஹைவேலாம் ஒர்க் முடிச்சிட்டா கீழேயும் டிராஃபிக் இருக்காது. ஸோ சீக்கிரமாக இந்த சூப்பர் ஃபாஸ்ட் பஸ் எல்லாம் மேலே போயிடுவாங்கன்னு தான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see what happens. இப்படி தாங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. 5 நிமிஷம் ஆச்சு. அப்படியே ஒரு ஒர்க்கும் முக்கால்வாசி இடத்துல இப்படி தாங்க ஒர்க் போயிட்டுருக்காங்க. அவங்களும் நைட் டைம் தான் பண்ண முடியும், டே டைம்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்படியே நிப்பாட்டி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதனால தாங்க இந்த லேட்டு. இல்லைன்னா நமக்கு வயிற்றில் 10 minutes பிரேக் கிடச்சிருக்கும். ஷார்ப்பாக 10:30 சேர்த்தலாங்க. ஐயோ எனக்கு பசியில் தலையே வலிக்குதுங்க, முடியல.
அதனால தான் ஃபோனை சார்ஜ் போட்டு நான் பாட்டுக்கு லைட்டாக படுத்தேன். ஒன்றும் தலைவலி அதிகமாகிடுச்சுங்க. அந்த கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ருக்கணும். மத்தியானம் சாப்பிட்ருந்தா இது எஃபெக்ட் வந்திருக்காதுங்க. ஸோ மத்தியானம் சாப்பிடாம வந்தனால எவ்வளோ பிரச்சனைன்னு பாருங்கள். ஷார்ப் 10:30ங்க. எஸ் மக்கள், இங்கே டீசல் 2 வாட்டி ஃபில் பண்ணுறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இங்கேயாச்சும் பக்கத்தில் ஏதாச்சும் கடை இருக்குன்னு பார்க்கலாங்க. நான் பசி வந்து எப்படி சொல்கிறது, தலை வலிக்குதுங்க ரொம்ப. இங்கே பார்த்தீங்களா மக்களே, கேஎஸ்ஆர்டிசியோட லிங்க் பஸ்ஸுங்க. இந்த சர்வீஸ் ஒரு நாள் ட்ரை பண்ணலாங்க. வண்டி எடுக்க போகிறாங்க. எங்கே போய் சாப்பிட்றது? ஐயோ, சாப்பாட்டு பிரச்சனைங்க. அவங்க அடுத்த வண்டி வந்துட்டு வேண்டாம். திருவனந்தபுரத்துக்கு ஏகப்பட்ட வண்டி. இது ஷாப்பு தான் போட்டிருக்குங்க. நான் அதுக்குள்ளே கேட்டு வந்துடட்டுமா? ஆனால் எடுத்துட்றேன்ட்டாங்க. அலப்பி இல்லைனாச்சும் டைம் இருக்கான்னு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு அலப்பி தாங்க. வண்டி ஸ்பீட்லாம் ஓகேங்க, நல்லாவே போகுதுங்க. ஐ திங்க் ஸோ இவங்க 2 பேருமே திருச்சூரில் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. எனக்கு சரியாக தெரிலங்க. பட் சாப்பிட போகும்போது சொல்லியிருந்தால் நம்மளும் சாப்பிட்ருப்போமே. நாங்கள் திருச்சூரில் ஒரு டீ மட்டும்தான் குடித்தோங்க. எஸ், கரெக்டாக 11:10க்கு அலப்பி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இங்கேனாச்சும் ஏதாச்சும் கடை இருக்குமான்னு பார்த்தா எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. நான் வந்தனே விட்டு பேசஞ்சர் இறக்கி விட்டு ஏற்றுறதாங்க. இந்த ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம். சத்தியமாக உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் கடல் தாங்க. அலப்பியெல்லாம் வந்தோம்னா செம்மையாக இருக்குங்க. எஸ், மணி ஷார்ப் 12 o'clockங்க. இன்னும் காயங்குளத்துக்கு ஒரு 17 கிலோமீட்டருங்க.
நடுவில் ஹரிப்பாடு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக காயங்குளம் தாங்க. எல்லாருமே காயங்குளம் தான், ஹரிப்பாடில் இறங்குறதுக்கு யாரும் இல்லைங்க. தேங்க்யூ. எஸ் மக்களே, கரெக்டாக 12:25 வந்துட்டாங்க. என்ன ஒரு சோகமான விஷயம்னா ட்ராவல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த நைட் டின்னர் மட்டும் கொஞ்சம் சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒட்டின மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே தான் நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா இப்போ பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட்லேயே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணுங்க. அதுக்கு வந்து பஸ் கனெக்டிவிட்டியில் ஆட்டோ பார்த்தா 100 ரூபாங்கிறாங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.